தலைப்பு மறுவாய்ப்பளிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் இரண்டாவது ஒரு வாய்ப்பை தருகிற ஆண்டவர். நமக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டதானால், அல்லது ஒரு தோல்வி உண்டாயிருச்சுன்னா, அல்லது ஒரு நஷ்டம் உண்டாயிருச்சுன்னா, பல நேரங்களில் நாம யோசிக்கிறோம், அவ்வளவுதான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு மறுபடியும் வாய்ப்புகளை கொடுக்கிற ஆண்டவர். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தோற்றிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே நம்ம வீழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதோடு நம்மை தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல. திரும்பவும் அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். எருசலேம் அதன் ஸ்தானத்திலே திரும்ப கட்டப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது இடிக்கப்பட்டாலும் தேவன் அப்படியே விட்டுவிட்ட ஆண்டவர் அல்ல. நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கபடி எருசலேம் பல முறை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது, அது இடிக்கப்பட்டிருக்கிறது, தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அது கஷ்டங்கள் வழியாக கடந்து போயிருந்தாலும் தேவன் அதை திரும்ப திரும்ப எடுத்து கட்டிக்கொண்டே இருக்கிறார். இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் எந்த காரியத்திலே நம்ம இழப்பை சந்தித்திருந்தாலும், நஷ்டங்களை சந்திருந்தாலும், வாய்ப்புகளை தவற விட்டிருந்தாலும் தேவன் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாய் நம்ம தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். இந்த பூமியில நீங்களும் நானும் ஜீவனை விடுகிற வரைக்கும் நம்ம திரும்ப எழுந்திருப்பதற்கு தேவன் நமக்கு வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், இந்த தொழிலை இழந்துட்டோம், அது இந்த காரியத்திலே நம்ம தவறு செய்து விட்டோம் என்று நாம் யோசிக்கிறோம். அந்த தவறுனாலே அல்லது மீறினாலே, அந்த இழப்பினாலே நம்ம அப்படியே அடியோடு ஒழிந்து போவது தேவ நோக்கம் அல்ல. அது அந்த கஷ்டத்திலே இருப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அப்படி தேவன் திரும்ப நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டம் வந்தாலும் தேவன் நமக்கு வாழ்க்கையை அல்லது நம்முடைய காரியங்களை திருப்பி நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அதான் நம்ம தியானம் செய்ய போகிறோம். ஆதாரமாக நீங்க எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். சொல்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 30வது வசனம். இங்கிலீஷ்ல அது 29ஆக இருக்கிறது. தமிழ் பைபிள்ல 30வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 30வது வசனம். நம்முடைய ஆண்டவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார் அப்படின்னு போடுறது. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க வாசிங்கன்னா வாசிங்க. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விளக்குகிறதுக்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும் பல முறை வாய்ப்பளிக்கிறாராம். அதாவது நரகத்துக்கு போயிடாதபடி நம்மளை தடுத்து ஆட்கொள்வதற்கும், ஜீவனுள்ள தேசத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்திருப்பதற்காகவும் தேவன் பல முறை நமக்கு வாய்ப்பளிக்கிறாராம். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், அவ்வளவுதான், இனி நரகத்துக்கு தான் போயாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது இனி நமக்கு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை என்று யோசிக்கிறோம். வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் வரும்போது, உதாரணமா யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்தார். அவருக்கு வியாதிகள் வந்தது, பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், தொழிலை இழந்தார், விவசாயங்களை இழந்தார், ஆடு மாடுகளை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். அப்பொழுது அவருடைய சிநேகிதர்மார், அவருடைய உறவு ஜனங்கள் எல்லாம் அவரை தூற்றினார்கள். ஏதோ பாவம் செய்திருக்கிறார், அதான் நடக்குது என்று சொல்லி அவரை தூசிக்கிறார்கள். ஆனா வேத வசனம் சொல்கிறது, தேவன் அவரை படுகொலிக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. தேவன் அழிந்து போகிறதுக்கு அவரை அனுமதிக்கவில்லை. அதே போல ஜீவன் உள்ளோருடைய தேசத்துல ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பதற்காக தேவன் பல முறை அவருக்கு வாய்ப்பளிக்கிறாராம். ஏதோ ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அதோட அவ்வளவுதான் அப்படின்னு தேவன் விட்டுவிடவில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மளை சீர்திருத்துவதற்காக, நம்மளை தூக்கி நிறுத்துவதற்காக, நம்ம தேவைகளை சந்திப்பதற்காக அவர் மீண்டும் மீண்டும் நமக்கு உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அப்படி உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் அதோட முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு தேவன் நம்மளை அனுமதிக்க
இல்லை, அப்படியே விட்டது இல்லை. சில நேரங்களே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு காரணம் நீங்களும் நானுமா இருந்தாலும், நம்முடைய தவறான முடிவுகளா இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த தவறான முடிவு எடுத்ததுனாலே வருகிற கஷ்டத்தில் இருந்து நம்மளை தூக்கி நிறுத்த அவர் விரும்புகிறார். நம்ம குழந்தை படிக்கும் போது நமக்கு அது புரியும். நம்ம தேவன் மறு வாய்ப்பு கொடுக்கிற ஆண்டவர், ஏதோ ஒரு தடவை அப்படியே விடுகிற ஆண்டவர் அல்ல. சின்ன வயசுல படிச்சிருக்கேன், இந்த சிங்கம் வேட்டைக்கு போகுமா, சிங்கம் வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய இறை மீது அது வலது தாக்கும் போது அது வலது பக்கம் விழுந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போகுமா. அது அப்படி ஒரே அடியில அது சாயலைன்னா அப்புறம் அது பக்கமே போகாது அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப நமக்கு தெரியாது. நம்மளும் பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சரி ஒரு முறை ட்ரை பண்ணோம், அது வாய்க்கல, அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுறோம். இது செகண்ட்லாம் வேண்டாயா, போச்சு ஒரு முறை முயற்சி பண்ண கிடைக்கல, அவ்வளவுதான் போட்டோம். அது ஒரு முறை தோற்று விட்டோம், ஒரு முறை நஷ்டம் அடைந்து விட்டோம், அதோட அது போதும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா சத்திய வசனத்தின்படி பார்த்தோம்னா ஒரு முறை அல்ல, தேவன் பல முறை நமக்கு வாய்ப்படுத்தி நம்மளை தூக்கி நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்ம அப்படியே பின்வாங்கி போவதோ, சோர்ந்து போவதோ, அழிந்து போவதோ தேவனுடைய திட்டம் அல்ல. மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப தோல்விக்கு, நஷ்டத்துக்கு, பிரச்சனைகளுக்கு காரணம் நாமளா இருந்தாலும், அது சாத்தானா இருந்தாலும், தேவன் அதுவின் நடுவில் இருந்து நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். சோ அதான் நம்ம தியானிக்க போகிறோம். சோ அதனால யோபுலே வாசிக்கிறோம், அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் யோபு வாழ்க்கையில பல நன்மைகளை செய்தார், பல முறை வாய்ப்புகளை கொடுத்தார். பின்னாடி வாசிக்கிறோம், அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ரெண்டு மடங்கு ரெட்டிப்பாக அவரை ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறோம். எதையெல்லாம் அவர் இழந்தாலும் அதை கர்த்தர் 2 மடங்கு அவருக்கு திருப்பி கொடுத்தார். யோபுடைய ஸ்தானத்திலே நீங்கள் நான் இருந்திருந்தா என்ன யோசிப்போம்? அவ்வளவுதான் போதும், ஆண்டவர் கைவிட்டார், சிநேகிதர்கள்லாம் எழுந்து பேசுறாங்க, சொந்த குடும்பத்திலேயே அனுசரணை இல்லை என்று நம்ம யோசிப்போம். ஆனா சத்திய வசனம் சொல்கிறது, இது யோபுக்கு நடக்கிறது போல நமக்கு நடந்திருந்தாலும், யோபுவின் நிலைமையிலேயே நம்ம அனைவருடைய வாழ்க்கை காணப்பட்டிருந்தாலும், யோபுவை கைவிடாத ஆண்டவர், யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 தடையாய் திருப்பி கொடுத்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையோ 2 மடங்கு தேவன் நமக்கு திருப்பி செய்கிறவராக இருக்கிறார். எதை நம்ம இழந்திருக்கிறோம் நினைக்கிறோமோ அதை யோபுவை போலவே நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கும் போது, கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கும் போது தேவன் நமக்கு 2 மடங்கு திரும்ப தருவார். யோபு நல்ல ஒரு ஜெப வீரனா இருந்தார், தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். இப்படியெல்லாம் நம்ம காணப்பட்டமையானால் நமக்கும் தேவன் மறு வாய்ப்பை கொடுத்து 2 மடங்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அப்ப எதை இழந்திருக்கோமோ, எதுல கஷ்டப்பட்டிருக்கோமோ, எதுல நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்குதோ அதுல தேவன் நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஸ்தோத்திரம், பிலமோன் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பவுலடியார் பிலமோனுக்கு எழுதிய நிருபம் 11வது வசனம். பிலமோன் 11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இது பிலமோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. பிலமோனுக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. பிலமோனுக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தார், அவருடைய பேரு ஒனேசிமு. இந்த ஒனேசிமு சொல்லக்கூடிய இந்த வேலைக்காரர் பிலமோனிடத்திலே அடிமையாக இருக்கிறார். அந்த நாட்களிலே அடிமைகளை வைத்திருப்பார்கள் வேலைக்கு. நீங்க எப்படி நம்ம வீடுகளிலே நாய்கள் வச்சிருக்கோமோ, கோழிகள் வச்சிருக்கோமோ, இந்த மாதிரி அடிமைகளை வச்சிருப்பாங்க. இந்த அடிமைகளுக்கு அவங்க சாப்பாடு போடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த உரிமையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த அடிமைகளுடைய கழுத்திலே ஒரு வளையத்தை போட்டிருப்பாங்களா, அதுல எந்த முதலாளியிடத்திலே ஒரு அடிமையா இருக்கிறார் என்று சொல்லி அதுல ஒரு பேர் எழுதிருக்குமா. யாராவது ஒரு அடிமை தப்பி ஓடுனா கூட தெருவுல உள்ளவங்க பார்த்துட்டாங்கன்னா திரும்ப
ஒனேசிமு பிலமோனிடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார். இப்ப ஓடி போனவர் பவுலை சந்திக்கிறார். பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்கே அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல இந்த பிலமோன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே வருகிறார். அப்ப அந்த ஊர் சட்டத்தின்படி இந்த ஒனேசிமு தண்டிக்கப்பட வேண்டும், அல்லது அவருடைய முதலாளியாக பிலமோனிடத்துல திருப்பி விடணும். இப்போ பவுலடியார் இந்த கடிதத்தை எழுதும் போது, பிலமோனுக்கு எழுதும் போது சொல்றாரு, இவரை நீ மன்னிச்சிடணும். இவன் இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். முன்பு உனக்கு இவன் புரோஜனம் இல்லாதவனாய் இருந்தான். ஆனா இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால அவன் புரோஜனம் உள்ளவனாய் மாறி போனான். அவன் எனக்கும் புரோஜனம், உனக்கும் புரோஜனம், ஆண்டவருக்கும் புரோஜனம். அதனால நான் திருப்பி அனுப்புறேன். ஏதாவது கடன் பட்டுட்டா கூட அதை என் கணக்குல வை. நீ எனக்கு என்னை எப்படி நேசிப்பையோ, என்னை எப்படி மரியாதை கொடுப்பையோ, அதே மாதிரி இவனுக்கும் செய்யணும். காரணம் இவன் கர்த்தருடைய ஒரு பிள்ளை என்று சொல்லி அந்த நிருபத்தில் எழுதுகிறார். அப்ப இங்க என்ன தெரியுதுன்னா, ஒரு காலத்திலே அடிமையா இருந்த ஒரு மனுஷன், சட்டத்தை மீறின மனுஷன், தப்பி ஓடின மனுஷன், பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டிய மனுஷன் எப்போ ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டானோ அதிலிருந்து அவன் புரோஜனம் உள்ளவனாய் மாறி போகிறான். அதான் பவுலுடையார் சொன்னார், ஒரு காலத்துல ஆண்டவரை அறியாமல் இருந்த போது, வெறுமனே அவன் வெறும் அடிமையா இருந்த போது அவன் புரோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கு வருவதவனாய் இருந்தான். ஆனா இப்போ அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால அவன் புரோஜனம் உள்ளவனாய் மாறி போனான் அப்படிங்கிறார். அப்ப தேவன் ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்ன வாய்ப்புனா, கர்த்தரை அறியாது இருந்த போது, அது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லியும் வேத வசனத்தின்படி ஜீவிக்காத போது, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாத போது, வேத வசனம் சொல்லுகிறது நம்ம ஓடி போறவங்களாக இருக்கிறோம், நம்ம கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம், நம்ம தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா வேத வசனத்தின்படி பார்த்தோம்னா ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி என்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தோமோ அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறார். எங்கே அடிமையா இருந்தாரோ அதே இடத்துக்கு இப்ப சகோதரனாக திரும்பி போகிறாரு. எங்கே உரிமை இல்லாம இருந்தாரோ அந்த இடத்திற்கு இப்ப உரிமையோடு அவர் திரும்பி வருகிறார். அப்ப தேவன் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான்னு பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையிலே கூட தேவன் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவன். கடந்த காலங்கள் எப்படி இருந்திருந்தாலும், கடந்த காலங்களில் என்ன சம்பவிச்சிருந்தாலும், என்ன நஷ்டங்கள், என்ன தண்டனைக்குரியவர்களாக நம்ம மாறி இருந்தாலும், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோமோ அப்பவே தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு புரோஜனம் உள்ளவர்களாய் உங்களை என்னையும் மாற்றுகிறவர். அப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். இல்ல இவன் சரி கிடையாது, இந்த சட்டத்தை மீறிட்டான், அங்கிருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னா யாரும் அவரை ஒன்று சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாதபடிக்கு பவுலடியாரே எழுதுகிறார். முன்பு அவன் உனக்கு புரோஜனம் இல்லாதவன் இப்போ புரோஜனம் உள்ளவன், அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி ஒரு மறு வாய்ப்பை கொடுக்கிற ஆண்டவர். நம்ம வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நான் தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இது தாவீது தவறு செய்த உடனே நான் தான் சுட்டி காட்டுகிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம தவறு செய்வதற்கு முன்பாகவும் தேவன் நமக்கு உணர்த்துகிற ஆண்டவர். தவறு செய்தாலும் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற ஆண்டவர். நீங்க புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார், நம்மை தடுக்கிற ஆண்டவர். அதையும் மீறி நம்ம தவறு செய்தாலும் உடனடியாய் மனம் திரும்பும்படிக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய வார்த்தையை கொண்டு, நம்முடைய தாசங்களை கொண்டு நம்மளோடு பேசி நம்மளை திருத்துகிற ஆண்டவர். இப்ப என்ன கேள்வினா,
அப்படி தேவன் பேசும்போது, ஆவியானவர் தடுக்கும் போது, அது தவறு செய்யும்போது தேவன் பேசும்போது நம்ம அதை உணர்கிறவராய் இருக்க வேண்டும். நம்ம தவறு செய்துட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு மறுவாழ்வை வைத்திருக்கிறார், மறு வாய்ப்பை நமக்கு வைத்திருக்கிறார். சில பேர் அப்படி இல்லை, என்ன செஞ்சாலும் சரி நான் செஞ்சது ரைட் தான் அப்படின்னு நம்மளே வழக்காடி கொண்டிருப்போம். மனுஷனுடைய பார்வையிலே அல்லது நம்முடைய பார்வையிலே நம்ம நீதிமான்களாய் தெரிகிறோம். அவங்க தான் தப்பு செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க என்று குற்றங்களை அடுத்தவங்க மேல போடுறமே ஒழிய நாம நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம மனம் திரும்புவதற்கு நாம ஒப்பு கொடுக்கறது இல்லை. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். ரெண்டு பேரை நான் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். பேதுரு ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்களே ஒருத்தர். யூதாஸ் காரியத்தும் அப்படித்தான். இவங்க ரெண்டு பேருமே தவறு செய்கிறார்கள். பேதுரு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்னாரு. இது யூதாஸ் காரியத்து இயேசுவை அடையாளம் காட்டினார். இவர் தான் இயேசுன்னு காட்டி கொடுத்தார். இந்த ரெண்டு பேருமே தேவனுக்கு விரோதமான காரியம் தான் செஞ்சாங்க. ஆனா பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை நினைச்சு கர்த்தர் சொல்ற நினைவு இருந்த போது அவன் அழுது உடனே மனம் திரும்பி விட்டார். அதனால கர்த்தர் பேதுருவை பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த நாட்களில் திருச்சபையின் தலைவனாய் பேதுருவை தேவன் மாற்றினார். ஆனா யூதாஸ் காரியத்தை அப்படி இல்லை. அவர் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொன்னாரு, ஆனா மனம் திரும்பவில்லை. அவர் மனம் திரும்பாததுனால, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவர் போய் நாட்டு கொண்டு செத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப வேத வாக்கியத்தின்படி பார்த்தோம்னா ரெண்டு பேருமே அப்போஸ்தலர்கள், ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்து இருந்தவங்க, ரெண்டு பேருமே தவறு செய்தார்கள். ஆனா யார் அந்த தவறை உணர்ந்தார்களோ அவருக்கு மறுவாழ்வு இருக்கிறது, மறு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அப்படி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த பேதுருவை போல ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அறிக்கையிட்டு அதை திரும்ப செய்யாதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம வாழ்க்கையிலே திரும்ப வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அதுதான் நடக்கிறது. நான் தான் சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். இவனை தவறு செஞ்சுட்டே அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அவர் சொல்ற பாருங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு. அப்படி சொன்ன மாத்திரத்துல அங்கே நான் தான் சொல்லுகிறார், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இப்ப கர்த்தர் உன் பாவத்தை நீக்கலன்னா நீ சாக போற. அவர் சொன்னது நீ செத்துக்கணும். ஆனா நீங்க மனம் திரும்பினபடினாலே நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். அப்போ தேவன் உணர்த்தும் போது, ஆவியானவர் உணர்த்தும் போது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு போகாத, ஒரு காரியத்தை செய்யாத, ஒரு காரியத்தை பேசாத என்று தேவன் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதையும் மீறித்தான் சில காரியங்களை நீங்கள் நான் செய்கிறோம். அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அதுதான் தோல்விக்கும் நஷ்டத்துக்கும் காரணமா இருக்கிறது. சரி, அப்படியே ஒரு காரியத்தை செஞ்சா கூட திரும்பவும் தேவன் உணர்ந்துகிறார், நீ தவறு செய்துட்ட, திரும்ப எழுந்து நில், திரும்ப அதுக்கு வெளியே வா என்று தேவன் உணர்த்துகிறார். நேரத்தில் வாசிக்கிறோம், யோவான் எழுதும்போது எழுதுகிறார் சோதரம், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிறது. ஆனால் நீங்க ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதியிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல வாசம்னா தேவனால பிறந்த எவனோ பாவத்துல நிலைச்சிருக்க மாட்டான்னு போட்டு. அப்ப என்ன அர்த்தம்? தேவனால பிறந்தவனோ சில நேரங்களில் தவறு செய்து விடுகிறான். பூமியில் இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்கிறது. இந்த பூமியில நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் டெம்டேஷன் இருக்கிறது. இந்த பூமியில நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் சாத்தானுடைய போராட்டம் இருக்கிறது. அப்ப அறிந்தோ அறியாமலோ விழுந்து விட்டாலோ தேவனால பிறந்தவர்கள் அந்த தவறை உணர்ந்து உடனே மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உடனே நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அநேக நேரங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றவங்க, தேவனால பிறந்திருக்கிறோம் சொல்றவங்க நம்முடைய மீறுதலை, நம்முடைய வீழ்ச்சியை உணர்வது இல்லை. தான் செய்தது சரி நினைக்கிறாங்க. அதனாலதான் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. ஆனால் இங்கு தாவீது மனம் திரும்பினது போல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்
அப்போ உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு மறு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். எந்த இடத்துல தோற்றிருக்கிறோமோ, எந்த இடத்துல நஷ்டமடைந்திருக்கிறோமோ, எந்த இடத்துல வேதனை சந்திருக்கிறோமோ, அதே இடத்துல தேவன் நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். அப்ப தேவன் நம்மளை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம உடன்படைந்து திருத்த வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். சரி, அடுத்து பாருங்க. சோத்ரம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும் வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது அப்படிங்கிறார். கர்த்தருடைய உண்மை பெரிதாயிருக்கிறதா? கர்த்தருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. என்ன உண்மைனா அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. எதுக்காக காலைதோறும் புதிதாக இருக்கிறது? நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடிக்கு ஜீவித்திருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அது ஒரு நாளிலே ஒரு கிருபையை நீங்கள் நான் இழந்து விட்டாலும், ஒரு நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் இழந்து விட்டாலும் தேவன் அப்படியே அழிச்சுவோம் அப்படின்னு விடுற ஆண்டவர் அல்ல. தேவன் நம்மளுக்கு அவர் கிருபை கொடுத்து நம்மளை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். இரண்டாவது வாய்ப்பு, அது மீண்டும் தேவன் நம்ம கொடுக்கிற வாய்ப்பு நம்முடைய திறமையை வச்சல்ல, நம்முடைய படிப்பை வச்சல்ல, நம்முடைய அதிகாரத்தை வைத்தல்ல, நம்முடைய மாம்சத்தை பார்த்து நமக்காக தேவன் செய்யல, அவருடைய கிருபை நிமித்தமாய் உங்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வாய்ப்பை இழந்துட்டாங்க, திரும்பவும் எப்படியாவது வாழ வைக்கணும்னு சொல்லி தேவன் இரக்கம் பாராட்டி கிருபையாய் உங்களுக்கு எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அப்ப எங்க நம்ம விழுந்திருக்கிறோம்னு பார்த்து அதை சரி செய்து கொள்வோம். தேவன் நமக்கு நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். மறுபடியும் நமக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக யோனா 2ஆம் அதிகாரம் 1 இருந்து 3 வரைக்கும் வாசிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நல்லா கவனிக்கணும். யோனாவிற்கும் தேவன் 2வது வாய்ப்பை கொடுத்தார். யோனாவுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பை அவர் தட்டி கழித்ததுனாலே, அது தேவன் போக சொன்ன இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போனதுனாலே அவர் தேவன் கொடுத்த வாய்ப்பை இழந்தார். ஆனால் திரும்பவும் அவருக்கு 2வது ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்தார். ஆனா இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த யோனா தேவ பிரசன்னத்துக்கு தேவ சத்தத்துக்கு விலகி ஓடுனதுனால அவர் எப்படி சவாலை எதிர்கொண்டார், எப்படி பிரச்சனை எதிர்கொண்டார் நமக்கு தெரியும். அவர் போன கப்பல் பெரும் புயலிலே சிக்கியது. அவரை தூக்கி நடுக்கடல்ல போட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே அவர் போனார். அவர் சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். தேவன் முதலாவது சொல்லும் போது தேவன் சொன்னபடியே இவர் நினிவேல போய் அந்த ஊழியத்தை செய்திருப்பாருன்னா, அவர் சொன்ன வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இவன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி
பிரச்சனை வரும், பெரிய குழப்பம் வரும். வீட்டுல உட்கார்ந்து நிம்மதியா ஜெபம் பண்ணிட்டு இருந்த மனுஷன் இப்ப எங்க போய் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு? மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. அலைகள் இருக்க புரண்டுதுங்கிறார். எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க. சில நேரங்கள்ல நமக்கு இந்த கஷ்டங்களும் போராட்டங்களும் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, பல நேரங்களிலே தேவன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாம, தேவன் சொன்ன காரியங்களை அசட்ட பண்ணிவிட்டு நாம நம்ம இஷ்டப்படி சில இடங்களுக்கு போறதுனால, நாம நம்ம இஷ்டப்படி சில காரியங்களை செய்யறதுனால சிக்கல்ல மாற்றுகிறோம். அப்ப நமக்கு ஏன் போராட்டம் வருது, ஏன் பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே தான் காரணம். தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியாததுனாலே இந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில வருது. நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வோம்னா, தேவ திட்டத்தின்படி செய்வோம்னா இந்த பெரும்பொருள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்ல, நம்ம நிமித்தம் போற கப்பலுக்கே அங்க சேதம் உண்டாகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நமக்கு வேத வாக்கியம் தெளிவாய் சொல்கிறது, யோனாவுக்கு தேவன் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதே நினைவுக்கு போறதுக்கு தேவன் வாய்ப்பை கொடுத்தார். ஆனா அதுக்கு முன்னாடி வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அவரோடு கூட சேர்ந்தவங்களுக்கும் அந்த போராட்டம் வந்தது, அவரோடு பயணப்பட்டவங்களுக்கும் அந்த போராட்டம் வந்துச்சு. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை மீறும் போது, தேவத்திட்டத்தை செய்யாது இருக்கும் போது இந்த போராட்டங்கள் வருகிறது. போராட்டம் வந்த உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்ப இது என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி நம்ம சீர்தூக்கி பார்த்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம சரிப்படுத்தி கொள்ளுவோம். அப்படின்னா தேவன் 2வது வாய்ப்பை நம்ம கொடுக்கிறார். தேவன் என்ன திட்டம் நமக்காக வச்சிருந்தாரோ, என்ன சித்தம் வச்சிருந்தாரோ அது நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும். அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், அது நமக்கு நன்மையாய் மாறும். அப்போ 2வது வாய்ப்பு தேவன் கொடுப்பதற்கு ஆயத்தம். அதுக்கு முன்னால நாம நம்ம உணர வேண்டும், நம்மளை புரிந்து கொள்ளணும். எந்த இடத்துல இருந்து வீழ்ந்தோம், எந்த இடத்துல இருந்து வழி விலகினோம் என்பதை நீங்களும் நானும் உணரும் போதுதான் தேவன் நமக்கு அந்த 2வது வாய்ப்பை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப நம்ம தவறு செய்யும் போது அந்த மனம் திரும்பாம இருக்கும்போது கூட கர்த்தர் பொறுமையா இருக்க. எதுக்குன்னா நமக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். இது 2வது வருகை குறித்து வேதம் பேசுகிறது. ஆண்டவர் 2வது வருகையில வந்து விட்டாரானால் நியாய தீர்ப்பு தான் இருக்கிறது. ஆண்டோடைய வருகைக்கு பின்னால மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவேதான் கர்த்தர் இப்போ நமக்கு நாட்களை நீட்டி கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்றதுக்கு, நம்ம வாழ்க்கையில திருந்துவதற்கு, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு, பாவத்திலும் சாபத்திலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தேவன் நமக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் அவர் தாமதமாக இருக்கிறார். அதனாலதான் சில காரியங்களை தேவன் செய்யாமல் இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22. மத்தேயு 18ஆம் அதிகாரம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இங்க ஆண்டவர் நம்மளை மன்னித்து மறு வாய்ப்பு தருகிறார். அதே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நமக்கு விரோதமாய் ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்யும் போது, பாவத்தை செய்யும் போது, ஏதோ நமக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யும் போது நாமளும் அவர்களை மன்னிக்கணுங்கிறார். அதனாலதான் இந்த கர்த்தருடைய ஜெபம்னு சொல்றோமே, பரமண்டல ஜெபம்னு சொல்றோமே, அதுல ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தரும்போது, நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல
மன்னிச்சோம் கேட்கிறார். கவனிக்கணும், நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரணும். அப்போ தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய காரியங்களை எல்லாம் மன்னிச்சு அவர் நமக்கு ஒரு மறுவாய்ப்பு தரணும் அப்படின்னா நாம நமக்கு விரோதமாய் செய்தவர்களுடைய பாவங்களை நாம மன்னிக்க வேண்டியிருக்காரு. அதான் பேரு கேட்கிறாரு, எத்தனை முறை தான் மன்னிக்கிறது? ஒரு 7 முறை மன்னிச்சா போதுமா? நம்ம சொல்றோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படியா 7 முறை அதை மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 7-70 முறைங்கிறார். எப்படி இதுக்கு விளக்கம் பலவிதமா கொடுக்குறாங்க. 7-70 அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க 7 × 70 அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல 7 பவராக 70ங்கிறாங்க. இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப கர்த்தர் இல்ல உனக்கு விரோதமாய் யாரு என்ன செஞ்சாலும் சரி அதை நீ மன்னின்னு கர்த்தர் சொன்னார். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. பழிவாங்க வேண்டியவர் யாருன்னா அவர் செய்வார். அவர் வேலையை நீங்கள் நானும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க செஞ்சது சாதாரண காரியமா, எப்படி அதை மன்னிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, எப்படி அவங்கள மன்னிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவங்களை மன்னி. தேவன் நம்மை மன்னித்து நமக்கு தேவன் ஒரு மறுவாழ்வை கொடுக்கணும்னா, ஒரு மறு வாய்ப்பை கொடுக்கணும்னா நமக்கு விரோதமாய் செஞ்சவர்களை நாம மன்னித்து நாம அவளுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கறதுக்காக இருக்கிறோம். 2 ஒன்றோட ஒன்று தொடர்புடைய ஒன்று. திருப்பி பாருங்க, அப்ப நாமளே நமக்கு விரோதமாய் செஞ்சவர்களை மன்னிச்சு ஒரு மறுவாய்ப்பு கொடுக்கணும்னா நம்முடைய தேவன் நம்மளை மன்னிக்கிறது எவ்வளவு லேசான காரியம், நமக்கு மறுவாய்ப்பு கொடுக்கிறது எவ்வளவு லேசான காரியம். இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி தேவனுடைய கரத்திலே நம்மளை விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் மீறி இருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், இப்படி வார்த்தைக்கு விரோதமாக செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா நம்ம தேவ சமூகத்தில் என்ன தவறு செய்யணும் அறிக்கை விட்டு கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறவர். திரும்பவும் நம்மை அவர் தூக்கி நிறுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்கிற ஆண்டவர். சரி, அப்போ தேவன் 7 முறை மன்னிக்க சொன்னார். இப்ப நான் யாக்கோபு 4:6 வாசிங்க. யாக்கோபு 4வது தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆகவே தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே அப்படிங்கிறார். சரி, தேவன் திரும்ப வாய்ப்பளிக்கிறார், நமக்கு மறுவாய்ப்பு ஆண்டவர் அளிக்கிறார். ஆண்டவர் யாருக்கு மறுவாய்ப்பு அளிக்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களுக்கு மறுவாய்ப்பு தரார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவ கிருபை தர்றார். ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு நான் செஞ்சதான் சரி, நான் சொல்றதான் சரி, இப்படித்தான் அப்படின்னு யார் பேசுறாங்களோ, யார் செய்யறாங்களோ அவர்களுக்கு எதிராய்த்தான் தேவன் கிரியை செய்கிறார். அவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறது இல்லை, அவர்களுக்கு தேவன் மறுவாய்ப்பை கொடுத்து உயர்த்துகிறது இல்லை. ரகசியம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனா யாருக்கு தாழ்மை இருக்குதோ அவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரா? அப்ப உங்களுக்கு எனக்கும் ஒரு மறு வாய்ப்பு வேண்டுமானால், திரும்ப கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்த வேண்டுமானால், எங்கே ஆசீர்வாதங்களை நன்மைகளை இழந்திருக்கோமோ அங்க நம்ம வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையிலே தாழ்மை தேவை. பெருமை கூடாது. நான் அப்படியா இப்படியா பேசக்கூடாது. எதை கொண்டும் நீங்கள் யாரும் பெருமைப்படக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றார், வேதம் சொல்கிறது, அவர் நம்மை மண்ணின்று மேம்படுகிறார் அப்படின்னு. நம்ம என்னதுதான் சாதாரண மண்ணு. நம்ம என்ன செய்யறோம்? இப்படி பணம், படிப்பு, ஜாதி, பேக்ரவுண்டு, அது இதெல்லாம் நினைச்சு நம்ம பெரிய ஆளுகளை நினைச்சுக்கிறோம். ஆனா சத்திய வேதம் சொல்கிறது, அவன் நம்மை மண்ணென்று நினைவுறுகிறார். நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆண்டவரை போல நம்ம
நம்ம சாதாரண ஆட்கள் என்ன எப்போ நமக்குள்ள அந்த எண்ணம் வருகிறதோ அப்போ தேவன் உங்களை என்னை உயர்த்துகிற ஆண்டவர், உங்களுக்கு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கிற ஆண்டவர், உங்களுக்கு எனக்கு மறு வாய்ப்பு கொடுக்கிற ஆண்டவர். எதிரே தோற்றிருக்கிறோமோ, எதிரே ஆசீர்வாதத்தை எழுந்திருக்கோமோ அதுல கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சரி, அடுத்து பாருங்க. சோத்ரம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் பரியந்தம் 2வது வருகை பரியந்தம் முறைய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோதரிக்கிறேன். என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மளை நற்கரிகளை தொடங்கினாரோ அது கர்த்தருடைய நாள் பரியந்தம் 2வது வருகை அல்லது நியாயத்திற்கு பரியந்தம் அவர் நம்மை நடத்தி வருவார். அப்ப நம்மள நற்கரியை துவங்கினவர் நம்மள கொஞ்சம் அசந்த உடனே, சோர்ந்த உடனே, பின்வாங்க உடனே, தவறு செய்த உடனே, பழிவாங்க உடனே தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல. அவர்தான் இவங்க யூஸ்லெஸ் அப்படின்னு தூக்கி போடுறது இல்லை. சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ வழிபடுகிட்டாங்க, ஏதோ பின்வாங்கிட்டாங்கன்னு யோசித்து திரும்பவும் கர்த்தர் அவர்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, உங்களின் நற்கிரியை துவங்கினவர் முடிவு வரைந்து நடத்துவார். அப்ப நம்ம எதற்காக ரட்சித்தாரோ அந்த ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவர் உங்களை என்ன கைவிட போறது இல்லை. அப்ப நம்மளை குறைவுகள் இருக்குமானால் அதை உணர்ந்து நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்ம திருந்த வேண்டும். திருந்தாம நம்ம செய்தது சரிதான் பெருமைப்பட்டு கொண்டு தெரியுமோன்னா, மனம் திரும்பாம இருந்தோம்னா, நம்ம தவறுகளை ஒற்றுக்கொள்ளலன்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரலன்னா இந்த மறுவாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த மறுவாய்ப்பு, இந்த மறுவாழ்வு நமக்கு வேணும்னா எங்கே விழுந்தோமோ, எங்கே தவறுனோமோ அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கும் போது அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். புரியுதா? கவனிக்கிறீங்களா? அப்ப நம்ம நற்கிரியை துவங்கின ஆண்டவர் முடிவு வரையிட்டு நம்மளை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடைசி வரைக்கும் இடையில கைவிடுவது தேவ நோக்கம் அல்ல. அப்ப இடையில சில பேர் வீழ்ந்து போறாங்கன்னா, பின்வாங்கி போறாங்கன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நாம தான். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம், நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம், நம்மை நாமே தேவ சமூகத்திலே யோசிப்பார். கடவுளே, எங்க நான் இருந்திருக்கிறேன், ஏன் நான் இன்னும் இருந்திருக்க முடியல, ஏன் எனக்கு இன்னும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் இன்னும் வேதத்தில் சொல்லப்படும் நன்மைகள் எனக்கு உண்டாகலை என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்ம சரிப்படுத்திக் கொள்ளும் போது தேவன் இன்னொரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர், தேவன் நம்மை தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவதாக இருக்கிறார். நம்ம யோசிச்சு பாருங்க, எதுல எல்லாம் நம்ம தோற்றிருக்கிறோம், எதுல எல்லாம் நம்ம நஷ்டம் அடைந்திருக்கிறோம், எதுல எல்லாம் நமக்கு குறைவு வந்திருக்கிறது, எதுல எல்லாம் நம்ம வெட்கப்படுகிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த காரியத்தை தேவனுக்கு சொல்லணும். இதுல என்ன குறைவு இருந்திருக்கு, இதுல என்ன கஷ்டம் இருந்திருக்கு, அல்லது இதனாலே நான் எழுந்திருக்கிறேன், இந்த சரிப்படுத்தலுக்கு வருண்டாங்க கேட்கும் போது கர்த்தர் நம்மை திரும்ப தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். பைபிள படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியிலிருந்து படிச்சுப்பாங்க. மோசேய பெரிய தேவ மனுஷனா சொல்லுகிறோம். அவர் ஒரு அந்த நாட்களிலே இருந்தவங்க மிகப்பெரிய ஒரு விடுதலை வீரர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கான விடுதலைக்காக போராடுற மனுஷன். ஆனா அவர் கூட ஒரு கொலகாரன் தான் இருந்தார். அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு எழுத்தினை கொண்டு பண்ணார். அதான் மனுஷன். நீ யோசிச்சு பாருங்க, பைபிள்ல பார்த்தோம்னா தேவனால பயன்படுத்தப்பட்ட அநேக உணர்ச்சி வசப்பட்டு அது ஏதோ சூழல் நிமித்தமாய் இருந்து போயிருக்காங்க. ஆனா கர்த்தர் அவங்களை கைவிடவில்லை. அவங்க உணர்வடைந்த போது, தவறை உணர்ந்த போது கர்த்தர் அவரை திரும்ப தூக்கி நிறுத்திருக்கிறார். கர்த்தர் அவங்களை வாழ வச்சிருக்கிறார். கர்த்தர் அவங்களை உயர்த்திருக்கிறார். அப்படி நம்ம வாழ்க்கையில கூட அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை,
அல்லது இனி எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் இனி மற்றவங்களை போல எழுத முடியாது என்று யோசிக்காதபடிக்கு அநேக பேரு தற்கொலை பண்ணிக்கொள்றாங்க. அநேக பேர் ஊரை விட்டு ஓடி போறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையிலே உண்டான தோல்விகள், வாழ்க்கையில உண்டான நஷ்டங்கள், வாழ்க்கையில உண்டான அவமானங்களை அவங்க சகிக்க முடியாம வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அது நரகத்துல கொண்டு போய் விடும், அது நித்திய நரகத்துல கொண்டு போய் விடும். அதுக்கு பதிலாய் தோல்வியை உணர்ந்து தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காரன் நான் தாயா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு சொல்லி தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு நம்மளை சரிப்படுத்திக் கொள்வாங்கன்னா முன்னிலைமையை விட கர்த்தர் நமக்கு பின் வாழ்க்கையை அதிகமாய் ஆசீர்வதிச்சு தருவார். சொல்றதை கேட்டிருக்கேன். இவங்களுக்கா இந்த வாழ்க்கை, இப்படி இருந்தவங்களா இப்படி மாறிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, கர்த்தரை தேடுறதுனால உண்டாகிற ஒரு மேன்மை, கர்த்தருக்குள்ளே நம்ம சரிப்படுத்திக் கொண்டதுனால உண்டாகிற ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால கர்த்தர் நம்மளை நற்கிரியை துவங்கி இருக்கிறார். தேவன் நமக்குள்ள ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். அதை விட்டு நீங்களும் நானும் வழிவிலகி நஷ்டப்படைந்திருந்தாலும், கஷ்டப்படைந்திருந்தாலும், வேதனை வழியாக கடந்து போயிருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, மறுவாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. என்னை எதற்காக தெரிந்து கொண்டீரோ, என்னை எதற்காக ரட்சித்தீரோ, அந்த நோக்கம் நிறைவேறணும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்திலே நம்மளை அர்ப்பணம் செய்வோம். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம தேவ சமூகத்தில் இருந்துக்கலாம், கர்த்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் நமக்கு மறு வாய்ப்பளிக்கிற ஆண்டவர், திரும்ப நம்ம தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். கடந்த காலத்தின் தவறுகளை, கடந்த காலத்தின் பாவங்களை, கடந்த காலத்தின் மீறுதலை நினைத்து நம்ம சோர்ந்து போனது போதும். கடந்த காலத்திலே நம்முடைய வாழ்வினாலே நமக்கு உண்டான நஷ்டங்கள், நமக்கு உண்டான ஆசீர்வாத குறைவு, நமக்கு உண்டான இழப்பு, நஷ்டங்கள், வியாதிகள், இதெல்லாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவோம். கர்த்தரை சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றினப்பா. ஆண்டவர்னு சொல்லுவோம், கர்த்தாவே என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு மறு வாய்ப்பு தாங்கப்பா. கர்த்தரை கேட்போமா? எல்லாம்